السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا تعطي مالك أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தொழிலாத வான்படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் எல்லோருடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேன் வழிவிடாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபஅத்தாபியீன்கள் நபியார்கள் வழமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீது அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மற்றாத அளப்பெரு கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கணிதத்துக்குரியவர்களே, இன்றைய நியமிக்க ஜுமா தினம், அது மாத்திரமல்ல ஆங்கில தேதியிலே இன்றைய தினம் ஆகஸ்ட் 15. நம் எல்லோருக்கும் தெரியும், இன்றைய ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம் என்பது நமக்கு தெரியும். ஆகஸ்ட் 15 1947 இன்று வரை நாம் வருடந்தோறும் இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் என்பதாக மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், கப்பலோட்டிய தமிழன், கொடிக்காத்த குமரன் என்பதாக நீண்ட நெடிய பட்டியலிலே ஒவ்வொருவரையும் நம் நாட்டு ஆட்சியாளர்களும் சரி, பிரபல்யமான பேச்சாளர்களும் சரி புகழ்பாட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவிற்காக வேண்டி என்னவெல்லாம் பாடுபட்டு இந்த சுதந்திர தின வெற்றிக்காக வேண்டி போராடினார்கள் என்பதை, இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை உண்மையிலேயே மறந்தும் மறைத்தும் விடுகிறார்கள் இந்த பேச்சாளர்களும் ஆட்சியாளர்களும். ஆகஸ்ட் 15 வந்துவிட்டாலே நம் கொடிகளை நெஞ்சிலே ஏந்திக் கொண்டு இந்திய தேசிய கொடியை பறக்கவிட்டு இனிப்புகளை உண்டு கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தினம், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் வரலாற்று சூழல்களிலே பதிந்திருக்கிறார். முதலிலே சுதந்திரம் என்று சொன்னால் என்ன, தலைப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் எது சுதந்திரம் என்பதை பற்றி நாம் இன்றைய தினத்திலே சிந்திக்கவிருக்கிறோம். சுதந்திரம்னா என்ன? நம்மிலே பலர்களுக்கு இதனுடைய உண்மையான அர்த்தங்கள் பதில் தெரியாது. இந்த சுதந்திரம் என்று சொன்னால் என்ன என்பதாக நாம் கேள்விகளை கேட்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு குறிப்பிட்ட சாராரால், குறிப்பிட்ட கூட்டத்தினரால்
அந்த மனிதர் அடக்குமுறை செய்யப்படுகிறார். தான் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாமல் உரிமைகளை பறிக்கப்படுகிறார். இந்த சமூகத்திலே கேவலமாக நடத்தப்படுகிறார் என்று சொன்னால் இது சுதந்திரமா? அல்லது இன்னொரு மனிதர் இருக்கிறார், சுதந்திரமாக தன்னுடைய உரிமைகள் அனைத்தையுமே அழகாக நிறைவேற்றுகிறார், எந்தவித பயமும் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் உரிமையோடு தன்னுடைய முழு உரிமைகளையும் பெற்றுக் கொள்கிறார். இவர் சுதந்திரமானவரா? சுதந்திரம் என்று சொன்னால் எது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு பதில் வருவது இரண்டாம் நபர் தான். சுயமாக தன்னுடைய எல்லா முழு உரிமைகளையும் எந்தவித பயமும் இல்லாமல் யாருடைய இடையூறும் இல்லாமல் அந்த உரிமைகளை கையாளுகின்ற பொழுதுதான் சுதந்திரம் என்பதன் இடத்தில் இருக்கிறது என்பதை நாமே நம்முடைய அறிவு அழகான முறைகளை பதில் போடும். அத்தகைய அந்த சுதந்திரவாளிகள், சுதந்திரத்தினர்கள் நம்மிலே எத்தனை அவர்கள் எங்குமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய குடிமகன் தன்னுடைய நாட்டிலே வாழுகின்ற பொழுது முழு உரிமையோடு தன்னுடைய சுய சிந்தனையால் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தகுதி இருந்தால் மாத்திரம்தான் இந்த குடிமகன் உண்மையிலேயே சுதந்திரமானவன் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுதந்திர தின விழாவிலே நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறார். முதலிலே நம் நாடு சுதந்திரம் பெற்றது 1947. அதுக்கு முந்தைய ஒரு 10 வருடத்திற்கு முன்னர் 1937 நடந்த ஒரு சம்பவம். 1937 டிசம்பர் மாதம் தென் மாவட்டத்தில் ஒரு அமைப்பினர் சார்பில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிலே தலித்துகள் அந்த சமபந்தி போஜனத்திலே எல்லோரோடும் சமமாக உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எல்லோரோடும் சேர்ந்து ஒன்றாக இந்த தலித்துகள் சாப்பிட்ட ஒரே காரணத்தினால் அந்த நிலவுரிமைகள் என்ன செஞ்சாங்க, அந்த தலித்துகளை மரத்திலே கட்டி வைத்து அவர்களுக்கு மொட்டை அடித்து அவருடைய வாயிலை சாணியை ஊற்றி விட்டார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் இந்த சுதந்திர இந்திய நாட்டிலே தான் நடந்தது. எப்பொழுது? சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு 10 வருட காலத்திற்கு முன்னதாக. இது சுதந்திரமா? அதே போல இவருடைய 20 வருடங்களுக்கு பின்னால் 21 வருடங்களுக்கு பின்னால் அதே போல டிசம்பர் 25 1968 நடந்த ஒரு நிகழ்வு. இதே தலித்துகள் மற்றவர்களுக்கு எல்லா வகையிலேயுமே வேலை செய்யக்கூடியவர்களாக, உடல் உழைப்பை முழுவதும் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, தான் செய்யக்கூடிய வேலைக்கு கூலியை கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்க என்பதாக மாத்திரம்தான் கேட்டார்கள். அதாவது தன்னுடைய வயிற்று பசிக்காக வேண்டி சம்பளத்தை உழைத்து கேட்டான். கேட்ட ஒரே காரணத்தினால் வேறு ஜாதி நிலத்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 44 தலித்துகளை உயிரோடு எரித்து படுகொலை செய்தார்கள் என்கின்ற செய்தி இன்றளவிலேயும் பதியப்பட்டு வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இது எப்பொழுது நடந்தது? இந்திய சுதந்திரம் பெற்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1968 நடந்த விஷயம். அப்ப இது சுதந்திரமா? சுதந்திரத்துக்கு முன்னாலும் இதுபோல நடந்தது, சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் இதுபோல நிகழ்வுகள் இன்றளவிலேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எது சுதந்திரம்? கண்கள் இல்ல, நீரை அல்ல, இரத்தத்தை வரவழைக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இந்த அளவிலேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2016 நவம்பர் மாதம் நடந்த ஒரு செய்தி மறக்க முடியாது. இந்த நாளிலே அதை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருந்தார். அதாவது
பேட்மாங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவரும் அதேபோல் அவருடைய குடும்பத்தார்கள், மனைவி சுரேகா, ஒரு மகள் பிரியங்கா என்பவள், 2 மகன்கள், ரோஷன், கதிர் என்று சொல்லக்கூடிய 2 மகன்கள். என்ன இவர்கள் செய்த பிழை தவறு என்ன? எல்லாருமே படிச்சவங்களா இருந்தாங்க. படிப்பறிவு பெற்ற குடும்பம் இந்த பேட்மாங்க என்பவருடைய குடும்பம். அப்ப அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கும்பி, மராத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது இந்த பேட்மாங்கனுடைய மனைவி அந்த சுரேகா என்பவர்கள் ஒரு புகார் கொடுக்கிறார். படித்தவர், படித்த குடும்பம், அவர்கள் செய்வது தவறு என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் மீது ஒரு புகாரை கொடுக்கிறார். படித்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நடந்த விஷயம் தான் இது. அதே செப்டம்பர் 29 அன்று இந்த சுரேகாவுடைய கணவர் பேட்மாங்க என்பவர் வெளியே சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் யார் மீது புகார் அளிக்கப்பட்டதோ அவர்களுடைய சிலர்கள் மது அறிந்துவிட்டு உங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்து இரும்பு கம்பியால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அடித்து தாக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த புகார் கொடுத்த சுரேகா என்ற பெண்மணியையும் அவருடைய மகளையும் நிர்வாணப்படுத்தி கற்பழித்து அந்த தாயையும் பிள்ளையையும் ரோட்ல இழுத்து கொண்டு வந்து போட்டான். அவருடைய கணவர் கண்ணால் நடக்குது, வெளியே போனவர் வந்து பார்க்கிறாரு. நடந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தடுக்க முடியல அவரால். எப்ப நடந்தது? இந்திய சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் நடந்த விஷயம். அந்த பேட்மாண்டு இந்த செய்தியை படித்த பொழுது நாம் எவ்வளவு கவலைப்பட்டு கண் கலங்கினோமோ, கண் கூடாக தன்னுடைய மனைவி மகளை பார்த்து கண் கலங்கிய அந்த பேட்மாண்டு தடுக்க முடியல. இதுதான் சுதந்திரம். எப்படி சுதந்திரமாக முடியும்? எது சுதந்திரமாக இருக்கும்? இதுதான் சுதந்திரமா? கண்ணியத்திற்குரியவர்களே, 1947 இன்று வரை இதுபோல நிறைய சம்பவங்களை நம்மால் பட்டியலிட முடியும். ஆனால் இந்தியா உண்மையிலேயே சுதந்திரம் பெற்று விட்டது என்பதாக வருடந்தோறும் நாம் சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இந்தியாவினுடைய சர்க்கார்களால் அடக்குமுறை செய்யப்பட்டு எத்தனையோ நல்லவர்கள் இந்த அளவிலேயும் நீதிக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் வேதனை மாத்திரப்படுகின்றோமே தவிர அவர்களுக்காக வேண்டி வேறு என்ன செய்ய முடியும்? இதுதான் இந்திய சுதந்திரம். எது சுதந்திரம்? உண்மையிலேயே இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டதா? ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்ட இந்த சுதந்திரத்தை அயோக்கியர்களிடமும் அரக்கர்களிடமும் இப்பொழுது நாம் ஒப்படைத்து விட்டிருக்கிறோம். சுதந்திரத்தை பறிகொடுத்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் என்பது ஏன் நம் மனதிலே, மக்களிலே நிறைய நபர்கள் ஏன் இது போன்ற கண்டிப்புகளிலே ஏன் இந்த அளவிற்கு கவலைப்பட்டுக் கொண்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள்? அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு அழகிய ஒரு வசனத்தை, தன்னுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்வார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலையை தாமே மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய நிலையை மாற்ற மாட்டார். அல்லாஹ்விற்கு உண்மையிலேயே பயந்தவர்களாக, உண்மையிலேயே ஈமான்தாரிகளாக, அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் பயப்படாதவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தினரை பாதுகாப்பார். அந்த சமுதாயத்தினரை எதிர்த்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் சமாளிக்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் கொடுப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இந்திய சுதந்திரம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த இந்தியா சுதந்திரம் என்பது எல்லா நாடுகளுக்கும் ஒரு உதாரணம். நான் நினைப்பது போல சர்வ சாதாரணமானது அல்ல. இந்த இந்திய சுதந்திரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறார்.
எல்லா நாடுகள், பல நாடுகள் சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு காரணமாக, ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இந்த இந்திய நாட்டு சுதந்திரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வரலாறு இந்த அளவிலேயும் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, உலகிலே சுமார் 90 நாடுகள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவைகளும் அந்த 90 நாடுகளும் சுதந்திரம் பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் சுதந்திரத்தின் முன்னோடி இந்த இந்தியா. இந்த இந்திய சுதந்திரத்தில் சாதாரணமாக இந்த அளவிலேயும் வெளிரங்கமாக இந்திய போராளிகள் சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர்கள் என்பதாக யாரெல்லாம் பெயர் சொல்லப்படுகிறதோ அவர்கள் அல்லாமல் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு தியாகங்களை, தன்னுடைய உயிர், ஆவி, பொருட்களை இந்த இந்தியா சுதந்திரத்திற்காக வேண்டி செலவிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் படிக்காமலும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நான் அதை எடுத்து படித்ததோ அதை சிந்திப்பதோ கிடையாது. இந்த இந்தியா சுதந்திரத்திற்கு முக்கியமானவர்கள் யார்? நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த அளவிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் படிப்பது கிடையாது. சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947 ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் பாராளுமன்றம் கூடுகிறது. அதில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுகிறார்கள். When the world in deep sleep, India is awaking என்பதாக சொன்னார்கள். எல்லா நாடுகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது, உறக்கத்தில் இருக்கிறது. இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா விழிக்கிறது என்பதாக முதல் பார்லிமெண்டில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த இந்தியாவை புகழ்ந்து வெளிப்படுத்தி சொன்னார்கள். இந்த இந்தியா இனிமேல் கண் விழித்துக் கொள்ளும் என்பதாக ஒரு அழகான உரையை ஆரம்பித்தார் முதல் பார்லிமெண்ட் கூட்டத்திலேயே. இந்த அளவிற்கு இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய பொருட்களை தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் வரலாற்று சூழல்களிலே பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ஒரு வார்த்தை சொல்வது நமக்கு ஞாபகம் வரும். லா தூத்தி மாலக்க. அருமை நாயகம் ஒரு நேரத்திலே சொல்லுவார்கள், உங்களுடைய பொருட்களை, உங்களுக்குரியதை, உங்களுடைய சொத்தை யாராவது அபகரிக்க வந்தால் ஒரு காலமும் நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். போராடணும் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரும். இஸ்லாமியர்கள் இந்தியாவை தன்னுடைய உயிர் நாடியாக கருதினார்கள். இந்தியாவிற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி போராடினார்கள். நிறைய வரலாறுகள் உண்டு. இந்த இந்திய சுதந்திரத்தை சர்வசாதாரணமாக இனம், மொழி பேதம் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல் நாம் எல்லாம் இந்த ஆகஸ்ட் 15ஆம் நாள் வருடந்தோறும் சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்தை நமக்கு வெற்றியாக தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கட்டுரையில எழுதுவார், தங்களுடைய சதவிகிதத்துக்கும் அதிகமானோர், இஸ்லாமியர்கள் குறைவான சதவீதத்தினர் தான், தங்களுடைய சதவீதத்துக்கும் மேலாக இந்த இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக அவர் எழுதிய கட்டுரை இந்த அளவிலேயும் வரலாறாக பயின்று கொண்டிருக்கிறார். 1857 இந்த இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. எல்லா போராட்டங்களிலேயும் இஸ்லாமியர்கள் பங்கு கொண்டிருப்பார்கள். 1857 நடைபெற்ற முதலாவது சுதந்திர போராட்டம், அதற்கு பிறகு சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களை பிடிச்சு ரங்கூனில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்கள் ரங்கூனிலே சிறையிலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பிரிட்டிஷனுடைய
அதிகாரி அச்சன் என்பவர் 2 தட்டை கொண்டு வந்தார். கொண்டு வந்து பகதூர் ஷா அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறார். வச்சுட்டு அவர் சொல்றாரு, உங்களுடைய காலை உணவு இது சாப்பிடுன்னு சொன்னார். பகதூர் ஷா அவர்கள் உண்பதற்காக வேண்டி அல்ல, கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்களே, மூடி வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி 2 தட்டையும் திறக்கிறார். 2 தட்டையும் திறக்கிறார்கள். 2 தட்டுகளிலேயும் 2 தலைகள் வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த 2 தலைகள் யாருடைய தெரியுமா? மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன்களுடைய தலை. காலை உணவு என்பதாக அவர் இருவர்களுடைய தலையை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க, ஒண்ணும் செய்யல. அந்த அதிகாரி ஹட்சன் கேட்கிறார், உங்களுடைய 2 மகன்களுடைய தலை வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்க கண்ணீர் வரலையா, உங்களுக்கு அழுக வரலையான்னு கேட்கிறார். அப்பொழுதுதான் மன்னர் சொன்னார், அரசர்கள் ஒருபொழுதும் அழமாட்டார்கள் என்பதால். எதற்காக வேண்டி இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய 2 மகன்களுடைய தலையை பார்த்த பிறகும் கூட கண்ணீர் வராமல், என்னுடைய இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், என்னுடைய இந்தியா முழுமையாக தன் உரிமையை தானாக செய்யக்கூடிய நிலை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பகதூர் ஷா ஜாஃபர் அவர்கள் தன்னுடைய 2 மகன்களுடைய தலையை பார்த்த பிறகு கூட அழாமல் அந்த வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பது இந்த அளவிலேயும் வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டதாக இருக்கிறார். அதே போல 1929 அகமதாபாத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அதுல பூரண சுயராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததாக ஹஜரத் மொஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. ஹஜரத் மொஹானி அவர்கள் ஒரு ஆலி, அவங்க சொல்றாங்க, இந்த சுயராஜ்யம் தீர்மானத்தை நாம் இப்பொழுது நிறைவேற்றுவோம் என்பதாக. முதல்ல எதிர்த்தவர் யார் தெரியுமா? காந்திஜி தான் எதிர்த்தார். அந்த மாநாட்டிலே இந்த சுய ராஜ்யம் தீர்மானத்தை நாம் கொண்டு வருவோம் என்பதாக சொன்ன பொழுது காந்திஜி அவர்கள் அப்பொழுது அதை எதிர்த்தார்கள். ஆனால் பிறகு ஒரு 7-8 வருடங்களுக்கு பிறகு 1929 அதே காந்திஜி அவர்கள் அந்த சுயராஜ்ய தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதாக அவர்களுடைய தலைமையிலேயே தீர்மானத்தை ஏற்படுத்த முன்வந்தார்கள் என்று சொன்னால், இந்த அதனுடைய முதல் புள்ளியாக ஹஜ்ரத் மொஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாமியர் இதற்கும் வித்திட்டார்கள் என்பதை இந்த அளவிலேயும் வரலாறு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி எப்படியெல்லாம் போராட வேண்டும், எழுத்துக்களால் போராடியவர்கள் உருது மஹல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையை ஹஜ்ரத் மொஹானி அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ அவங்களுடைய பத்திரிகை வெளிவந்துகிட்டு இருக்குது. ஒரு இளைஞர் ஒரு அழகான கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரிட்டிஷ்காரர்களை மிக கூர்மையான ஈட்டுகளால் கழுத்தை குத்தி கொள்வதை போல இருக்கிறது. அந்த வார்த்தைகள், அந்த கவி வார்த்தைகள் அப்படி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் சொல்ல சாதாரணமாக ஏதாவது ஒரு அரசியல்வாதியை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னா பயமா இருக்கு. அப்பொழுது முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த ஹஜ்ரத் மொஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தன்னுடைய உருது மஹல்லா என்று சொல்லக்கூடிய பத்திரிகையிலே பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சு வெளியிட்டாங்க. மக்களுக்கு மத்தியில் அதை பரவி கொண்டிருக்கிறார். அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களை கூப்பிட்டு கேட்கிறான், ஹஜ்ரத் மொஹானியை கூப்பிட்டு கேட்கிறான், நீங்க தான் அச்சிட்டீங்கிறது தெரியும், என்ன காரணம், இது உங்களுடைய பத்திரிக்கை, ஆனால் அதை எழுதி கொடுத்தவர் யார், அதை மட்டும் சொல்லுங்க. ஹஜ்ரத் மொஹானி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். இந்த பத்திரிகையில பதிவு செய்வது நான் தானே, எனக்கு நீங்கள் தண்டனையை கொடுங்கள் என்பதாக அந்த பிரிட்டிஷ்காரர்களிடமே தன்னுடைய வீரத்தை எடுத்திருந்தார்கள். மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், கடைசி வரை சொல்லல. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யாரோ எழுதி கொடுத்த கவிதையை தானே நீங்க போட்டீங்க, அவரை கையை காமிச்சு நீங்க பேசாம இருந்திருக்கலாமே,
நீங்க ஏன் இந்த இடத்துல தண்டனை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் மஹாலி அவர்கள் சொன்னார்கள், எழுதியது அந்த இளைஞன் தான், ஆனால் என்னுடைய கருத்துக்கு ஒப்பாக இருக்க அவர் எழுதிய அந்த ஒவ்வொரு கவிதைக்கும் நானும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய கருத்துக்கு உடன்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அவரை எப்படி காட்டிக் கொடுப்பது என்பதாக வீரத்தோடு சொன்னார்கள். கடைசியிலே அந்த ஹஜ்ரத் மஹாலி அவர்களை கைது செய்தார்கள். அவருடைய பத்திரிகை ஆபீஸை மூடிட்டாங்க. மூடிவிட்டு அவர்களை முடிந்த அளவுக்கு அவர்கள் பயங்கரமான வேதனைகளை எடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எதற்காக வேண்டி? இந்த கவிதைகளை அவர்கள் எழுதியதற்காகவே, அவருடைய பத்திரிகையில போட்டதற்காகவே. எந்த ஒரு வார்த்தையும் இந்தியர்களை எதிர்க்கக்கூடிய யாரும், அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, என்னுடைய வீரத்தை கொண்டு நான் அவர்களை எதிர்ப்பேன் என்பதை ஹஜ்ரத் மஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகள் இன்றளவிலேயும் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தகைய அந்த ஹஜ்ரத் மஹானி அவர்கள் சர்வசாதாரணமாக இல்லை நாம் நினைப்பது போல. அவங்களை கைது செய்துட்டு போகும்போது அவங்களுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. கைது செய்யப்பட்டு போன பிறகு கொஞ்ச நாள்ல அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை அவங்க வாப்பாட்ட காமிக்கணும் இல்லையா, ஆசையோடு எடுத்துட்டு போறாங்க. எல்லா சிறைச்சாலைக்கும் செல்கிறார்கள் அவருடைய மனைவி. ஆனா அதற்கு மகானி அவங்க எந்த சிறையில இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆங்கிலேயர்கள் சொல்லல. ஒவ்வொரு சிறையாக சென்று கடைசியிலே கண்டுபிடித்தார்கள். அந்த குழந்தையை அவருடைய தந்தையுடைய கையிலே கொடுக்கிறார். ஹஜ்ரத் மஹானி அவருடைய கையிலே அவருடைய மனைவி கொடுக்கிறார். சிறைக்கு உள்ளே இருந்த கைகளை மாத்திரம் வெளியே எழுதி கொண்டு தாம் பெற்ற பிள்ளையை வாங்கி முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளையை கையில வாங்குறதுக்காக வேண்டி மீண்டும் அவர்களுக்கு இன்னும் 2 வருடங்கள் சிறை தண்டனை என்பதாக அந்த ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், தாம் பிள்ளையை கையில் இருந்ததற்காக வேண்டி தண்டனை பெற்றவர்கள் தான் ஹஜ்ரத் மஹானி அவர்கள். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டித்தான் இவைகளெல்லாம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டும் பிரிந்தார்கள், தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்தார்கள். வரலாறு இந்த அளவிலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் தான் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி நிறைய வழியிலே தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக செலவிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த இந்திய சுதந்திரத்திலே நிச்சயமாக இஸ்லாமியருடைய பங்கு நிறைந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். நினைக்கக்கூடியவர்களே, வல்லல் ஹபீப் அவரை ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூறத்தான் வேண்டும். 1943 ஜூலை 2 அன்று சிங்கப்பூரிலே ஆசாத் இந்து சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய தேசிய தற்காலிக சுதந்திர அரசை பண்டிதர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நிறுவுகிறார்கள். நிறுவிட்டு அந்த நிர்வாக செலவுக்கு காசு வேணுமே சொல்லிட்டு ஆசாத் ஹிந்து பவுச் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்திற்காக வேண்டி செலவு செய்வதற்காக வேண்டி ஒரு பேங்க் ஒன்று நிறுவுறாங்க. நிறுவிட்டு அதுல எல்லோருடைய பங்கும் வேண்டுமே என்பதற்காக வேண்டி அந்த நிதி திரட்டுவதற்காக வேண்டி ஒரு சில நாடுகளுக்கும் போறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு போறாங்க. அப்ப அந்த நிதி திரட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். எங்க? பர்மாவுடைய தலைநகரிலே ரங்கூனிலே அவர்கள் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்திலே இந்திய திருநாட்டினுடைய எல்லா செய்திகளையும் சொல்லுகிறார்கள். அந்த நகரத்தினுடைய வியாபார கூட்டத்தார்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டிக் கொண்டு இந்த நிதிக்காக வேண்டி நீங்க தாராளமாக நீங்கள் நிதியை கொடுங்கள் என்பதாக அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்றாங்க. உடனே அந்த வியாபார கூட்டத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் மாதந்தோறும் எங்களுடைய வியாபார லாபத்திலிருந்து 10% நாங்க கொடுக்கிறோம் சொல்றாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் கோபம் வந்துருச்சு. கோபத்தோடு எழுந்தவர்கள் எழுந்து அந்த கூட்டத்தார்களை பார்த்து சொன்னார்கள், இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடக்கூடிய எங்களுடைய போராளிகள் 10%, 20% என்பதாக தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறார்கள். உங்களுக்கு கொஞ்சம் மேலும் இரக்கம் இல்லையா? உங்களுடைய பொருட்களை இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி செலவு செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் மேலும் மனம் வரவில்லை என்பதாக கோபத்தோடு சொன்னார்கள். சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு வர்றார், ஒரு வயசானவர்.
தொப்பி வச்சு தாடி வச்சவர். தொப்பியும் தாடியுமாக எழுந்திருத்து மெதுவாக மேடைக்கு வருகிறார். வந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடத்திலே கையில் இருந்து ஒரு காகிதத்தை கொடுக்கிறார், ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் படித்து பார்க்கிறார்கள். அதில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்த உடனே, படித்த உடனே கண்கலங்கியவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அந்த கடிதத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அதில் எழுதப்பட்ட வாசகங்கள், இதே தலைநகர், பர்மாவுடைய தலைநகர் ரங்கூனிலே எனக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார ஸ்தலம் இருக்கிறது, அதை நான் இந்த நிதிக்காக வேண்டி இப்பொழுதே எழுதி கொடுக்கிறேன் என்கின்ற வாசகம் அந்த காகிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். படித்த உடனே கலங்கலங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற தழுவிக்கொண்டார். தழுவிக்கொண்ட ஒரு வார்த்தையை சொன்னார், சேவகி ஹிந்த், இந்தியாவினுடைய சேவகர் என்பதாக பெருமிதத்தோடு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், இந்த முகமது ஹபீப் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமியர் தான் அன்றே அப்பொழுது சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளதை நிதிக்காக வேண்டி இந்திய சுதந்திர நாட்டுக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்று சொன்னால், இப்படி தன்னுடைய பொருள் ஆவி மாத்திரமல்ல உயிரையும் கொடுத்தவர்கள் நிறைய நபர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்று சொன்னால், எண்ணிக்கக்கூடியவர்களே, நாம் நிச்சயமாக இந்த இந்திய சுதந்திரத்திலே இஸ்லாமுடைய பங்கு நிறைந்து இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வெளிப்பாடாகத்தான் 1920 ஈரோட்டிலே ஒரு மஜ்லிஸுல் உலமா என்று சொல்லக்கூடிய 3வது மாநாடு, அவர்களுடைய 3வது மாநாடு நடக்கிறது. அதிலே ஈவேரா பெரியார் அவர்கள் பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். அதுல ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், மௌலானா முஹம்மது அலி என்று சொல்லக்கூடிய ஒரு வீரர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அவரை வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி அவருடைய பெயரை சொல்லி ஈவேரா பெரியார் அவர்கள் பேசுகிறார்கள். காந்திஜிக்குள் இந்த தேசம் இருக்கிறது, இந்திய தேசம், காந்திஜி இருக்கிறார்ல அவருக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் காந்திஜியோ மௌலானா முஹம்மது அலியினுடைய ஜேப்பிற்குள், சட்டப்பைக்குள் இருக்கிறார் என்பதாக ஈவேரா பெரியார் அவர்கள் அந்த ஈரோட்டில் நடந்த மஜ்லிஸுல் உலமாவுடைய 3வது மாநாட்டிலே மௌலானா முஹம்மது அலி என்று சொல்லக்கூடிய வீரரை அவர்கள் பெருமை பாராட்டி வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அத்தகைய அந்த முகமது அலி என்பவர் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. அவர்களுடைய தேசிய நடவடிக்கைகள் நிறைய பதிந்து கிடக்கின்றன. எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் எந்த அளவிற்கு வீரம் இருந்தவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு உயர்த்தினான் என்று சொன்னால், ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 22 நாடுகள் முகமது அலி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவங்களுடைய உடல் எந்த நாட்டில தான் புதைக்கப்படும் சொன்னாங்க. 22 நாடுகள் போட்டி போட்டன. கடைசியிலே பைத்துல் முகத்தஸுக்கு அருகாமையிலே அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்பதாக இந்த அளவிலேயும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அத்தகைய இந்த முகமது அலி அவர்கள் ஈமானிலே, இஸ்லாத்திலே பிடிப்பாளர்களாக இருந்தார்கள். ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அப்போ காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு துவா செஞ்சாங்க. இந்த அளவிலேயும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இந்த அளவிலேயும் பதிந்து கிடக்கிறது. அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இந்த இந்திய தேசத்திற்கு நீ சுதந்திரத்தை தான். காபத்துல்லாவுடைய திரை பிடித்து துவா செய்தார்கள் இந்த மௌலானா முஹம்மது அலி அவர்கள். இந்த என்னுடைய இந்த இந்திய தேசத்திற்கு நீ சுதந்திரத்தை தான், சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவிலே இஸ்லாத்திற்கு வாழ்வைத்தா என்பதாக துஆ செய்தார்கள் என்பதாக அவருடைய வார்த்தைகள், துஆ செய்த வார்த்தைகள் இந்த அளவிலேயும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திலே இஸ்லாமுடைய பங்கு நிறைந்து கிடக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன முதலாவது அந்த வார்த்தை, குர்ஆனுடைய வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் எப்படி ஒரு சமுதாயம் நீங்களாக உங்களை கடைசி வரை பாதுகாக்காமல் நல்ல வழியிலே நீங்களாக வருகின்ற வரை உங்களுக்கு எதிரானவர்களை நான் மாற்ற மாட்டேன்.
நீங்களாக மாறுகின்றவரை மாற்ற மாட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த நிலையிலேயும் சரி, எப்பொழுதும் சரி, இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி எந்த அளவுக்கு போராடுகிறோமோ அதே போல இந்திய திருநாட்டிற்காக வேண்டியும் போராடியவர்கள் நம் முன்னோர்கள் என்பதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினத்தில் நாம் இஸ்லாத்தினுடைய பங்கு இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நான் இந்த தினத்தில் ஜும்ஆ சிந்தனையாக உங்களுக்கு நாம் ஞாபகம் ஊட்டினோம். ஆகவே வீரத்திலே பிறந்தவர்கள் நாம் எல்லாம் யாருக்கும் எதற்கும் பயப்படாதவர்களாக, வீரம் நிறைந்தவர்களாக உள்ள பரம்பரையிலே வந்தவர்கள் நான் எந்த விதத்திலேயும் சரி, நமக்குடைய உரிமைகளை, நமக்கு சேர வேண்டியது எந்த சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதை நாம் வீரத்தோடு போராடி பெறுவதற்கு நாம் நிச்சயமாக எந்த நேரத்திலும் முன்னிற்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி நிறைவு செய்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.